ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிலாவின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா. அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு திராட்சையை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதிலேயே 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் மைதாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டியாகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அசோகாவை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அசோகா ரெடி.